இந்த உலகத்தையே இயக்குவது ஒளியும் ஒலியும் தானே. ஒளியும் ஒலியும், ஒளின்னு சொன்னா லைட் வேவ்ஸ், ஒலின்னு சொன்னா சவுண்ட் வேவ்ஸ், இப்படி பிரிக்கிறோம் இல்லையா. இந்த லைட் வேவ்ஸும் இந்த சவுண்ட் வேவ்ஸும் மட்டும்தான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது, அதன் அடையாளமாகத்தான் பார்த்தோம்னா அது பெருமாளினுடைய கரங்களிலே இருக்கிறது. ஒரு கரத்திலே பார்த்தோம்னா இந்த லைட் வேவ்ஸை நமக்கு கொடுத்து நம்மை இயக்கக்கூடிய, நம்மை இயக்க ஆற்றலாக நம்மை செயல்படுத்தக்கூடிய விதமாக அந்த சுதர்சன சக்கரமானது செயல்படுகிறது. மற்றொரு புறம் பார்த்தோமேயானால் அந்த ஒலி அதிர்வலைகளின் மூலமாக, இந்த சவுண்ட் வேவ்ஸின் மூலமாக நம்ம இயக்கக்கூடிய ஒரு திறனாக அந்த கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த சங்கானது பயன்படுகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இவை இரண்டும் தான் அந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. பொதுவா பெருமாளினுடைய தொழில் என்ன? காத்தல் தொழில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. படைத்தல், காத்தல், அழித்தல்னு வச்சிருக்கா. இதுல அந்த காத்தல் தொழிலை செய்யக்கூடிய அந்த பெருமாள் இந்த இரண்டையும் தன்னுடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு, மற்றொரு கரம் பார்த்தோம்னா ஒன்று அபயஹஸ்தமாக இருக்கும், இன்னொன்று வரதஹஸ்தமாக வைத்திருப்பார். இப்படி நமக்கு அபயமளிக்கின்ற விதமாக இவை இரண்டும் உன்னை எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்ற விதமாகத்தான் அந்த பெருமாளினுடைய திருவுருவத்தையே சித்தரித்திருப்பார்கள்.